மாட்டா இதெல்லாம். நீங்களாம் எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னே தெரியாது. நீ எவ்வளோ கொடுத்த? இஎம்ஐ காரணம் மேடம் மானங்கிட்ட பயிர் இல்லை. நான் பரவாயில்ல பார்க்கணும். ஒரு வாட்டி இங்கே வந்தான் அக்கா கொடுத்தேன். அதுக்கப்புறம் மறுநாளும் வந்தாங்க. எனக்கே என் புருஷன் தர வேண்டிய பேட்டா தரணும் இப்படா இப்படியே தான் சொன்னேன். எனக்கே என் புருஷன் தர வேண்டிய பேட்டா தரலாம் ஓடி தரேன். நீ எனக்கு என்ன கொடுத்துட்டு போய் 20 ரூபா எல்லாத்தையும் நான் சொல்லி வாங்கிட்டு வேலை செய்யணும். கல்யாணம் பண்ணானா பொண்டாட்டிய பெங்களூர்ல விட்டானா? ஏதா அம்மாவுக்கு பிடிக்கலையா? என்னன்னா என்ன தரணும்? என் பொண்டாட்டிக்கு ரயில்வேல வேலை கேட்டுட்டேன், வாங்கி தர போறேன், வைக்க போறேன், பெட்ரோல் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஒன்று கல்யாணம் ஆகிட்டாடா. பொண்டாட்டி விட்டு இல்லைன்னா ஆணி கொடுங்க. கேட்டா ஏதோ பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கு வச்சுட்டு இருக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா சொல்லிட்டு கேட்டா அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலையா இவனுக்கு சமாதானம் இதெல்லாம் உண்மையா போய் இல்லை எனக்கு தெரியல. கொஞ்சம் உண்மை. ஆனா ஏன்னா இதெல்லாம் சமாதான் நினைச்சிதான் கேட்டேன். ஏண்டா கல்யாணம் பண்ணி போட்டா நீ பெங்களூர்ல உங்க விட்டுட்டாரங்க தெரியல. இல்லை நான் அப்பப்போ போயிட்டு வரேன். இல்லை இந்த மாதம் இட்டுட்டு வந்துடுவேன். வேலை பார்த்துட்டேன் வச்சுட்டேன். அதுக்கு மெட்ரோ ரயிலில் தான் வேலை சொல்லியிருக்கேன். என்னை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு கட்சிக்காரு எங்கள் ஏரியா தலைவர். உனக்கு ஏதாவது வேலைன்னா சொல்லிப்பா. சரி ரைட்டு. எவ்வளோடா 1 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி. மாமா தான் அவன் மாமா தான் அந்த இதில் வேலை செய்கிறான்.